ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பூரியும் ஒயிட் குருமாவும் செஞ்சுருக்கோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஒயிட் குருமா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முளைக்கட்டின பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். அது வரைக்கும் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, மிளகு, கசகசா எல்லாம் சேர்த்து மூடி போட்டு நல்லா அரைச்சிப்போம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து லேசாக பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் விட்டுடலாம். நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒன்று சேர நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். எப்பவுமே குருமாக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். மூடி போட்டு தக்காளி வேகிற வரையும் விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்தா மசாலா சேர்த்துப்போம். மசாலா என்னென்னன்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு டைம் கொடுத்து வதக்குறேனோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருவோம். அது வரைக்கும் விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விசில் ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவோம். காய் நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு, ஏன் காலிஃப்ளவர் இப்போ சேர்க்குறேன்னா, முன்னாடியே சேர்த்துருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வெந்து குழஞ்சிரும். அதனால தான் இப்போ சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுருவோம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அந்த எண்ணெயிலே தான் மசாலா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி வரணும். ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம். விசிலும் வந்துடுச்சு. மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. நல்லா கலந்து வச்சுட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த காய்கறிகளை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ற அளவுக்கு கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். அதே ஜாரில் மிச்சம் இருந்த மசாலாவையும் அரை சொம்பு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு டைம் கொடுத்து செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் பார்த்துப்போம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். நல்லா கொதி வருது பாருங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்திருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி முதல்ல அந்த காய்களை வேக வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி உடையாமல் சூப்பராக வரும். பச்சை பட்டாணிலாம் நல்லா வெந்திருக்கு.
உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாம். ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் கொஞ்சம் சூடானதும் நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் பூரி மாவை நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நாங்கள் கொஞ்சம் பூரி பெருசாக தான் போடுவோம். ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. பூரியை போட்டு பொரிச்சுக்கலாம். பரவாயில்ல புஷ்னு வருது. இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு பொரிச்சு ரெடி பண்ணிப்போம். சூப்பராக வருது பாருங்க. இன்னைக்கான வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம செஞ்ச ஒயிட் குருமா பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த காம்போவை. பூரி வித் ஒயிட் குருமா. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேமிலிஸ். அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வாங்க ஃபேமிலிஸ் சாப்பிடலாம். தேங்க்யூ. Thanks for watching. Please like and subscribe. Puri with kurma is very tasty.